மறக்குமா நஞ்சம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்துக்கு போலாமா வேணாமான்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தரலாம். ஹீரோ ஸ்கூல் முடிச்சு 10 வருஷம் ஆயிருச்சு. இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஸ்கூல் டைம் மெமரிஸை மறக்கவே முடியல. ரொம்ப ஸ்கூலை மிஸ் பண்ணுவாரு. திருப்பி போய் படிக்கணும் அப்படின்ற ஆசை இவருக்கு இருக்கும். ஹீரோ படிச்ச அந்த ஸ்கூல்ல கேஸ் போடுறாங்க. ஹீரோ பேட்ச் மறுபடியும் வந்து எக்ஸாம் எழுதணும்னு சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் அவரு படிச்ச அதே ஸ்கூல்ல அவரு கூட படிச்சவங்க எல்லாமே வர போறாங்க எக்ஸாம் எழுத. ஹீரோ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணாரு. இன்ன வரைக்கும் அந்த பொண்ணை ஒன் சைடா தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் இவங்க எல்லாருமே மீட் பண்ண போறாங்கல்ல. ஹீரோ இவரோட லவ் சொன்னாரா இல்லையா, அவரு ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள் என்னன்றத அந்த படத்தோட மொத்த கதை. பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்தோட கதை தான். நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிச்சிருக்கோம். ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் டைம் மெமரிஸ்னு ஒன்று இருந்திருக்கும். அதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம மறக்காம மறக்குமா நெஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் அது இருக்கிறதால இந்த கதை அதை டச் பண்றதால நம்ம எல்லாருமே ஆர்வமா அந்த படத்தை பார்ப்போம். இது இந்த மாதிரியான படத்துக்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். இதே மேட்டர் தான் இந்த படத்துக்கு ஒரு மைனஸா இருக்கு. அது என்னன்னா, இதே கதை கொண்ட படம் 96 முதலும் நீ முடிவும் நீன்ற பெஸ்டான 2 படம் இருக்கு. இந்த 2 படத்தோட பெஸ்டான படமா வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த படத்தோட ட்ரைலரை பார்த்து அந்த படம் அளவுக்கு வராதுன்னு நினைச்சேன். இந்த படமும் அப்படிதான் இருக்கு. முதலும் நீ முடிவும் நீ படத்தை இந்த படத்தை கூட நிறைய இடத்துல கம்பேர் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 படமுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் அந்த படம் அளவுக்கு இந்த படம் இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, 96 படம் பயங்கர எமோஷனலா இருக்கும். என்னதான் படம் ஸ்லோவா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். வேற லெவலான பேக்ரவுண்ட் ஸ்கோர், சூப்பரான சாங், செம்மையான ஆக்டிங், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இதே தான் முதலும் நீ முடிவும் நீ படமும். அந்த படமும் ரொம்ப சூப்பரா இருக்கும், எமோஷனலா இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும், சாங் வேற லெவல்ல இருக்கும், நடிப்பு செம்மையா இருக்கும். ஸ்கூல் சம்பந்தப்பட்ட கதை உள்ள டாப் 2 படமா 96 முதலும் நீ முடிவும் நீன்ற படம் இருக்கு. மறக்குமா நெஞ்சம் படத்தோட ரிவ்யூ பேச வந்துட்டு வேற 2 படத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரே கதை கொண்ட படமா இருக்கிறதால கம்பேர் பண்ணாம இருக்க முடியல. மறக்குமா நெஞ்சம் இந்த படம் என்னன்னா, இந்த படம் அவ்வளவுக்கும் கனெக்ட் ஆகல. எமோஷனல் சீன் எல்லாமே சுத்தமா ஒட்டல. ஆக்டிங்கும் சுத்தமா ஒட்டவே இல்ல. அவங்க அழுகிறது படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிற மாதிரி இருக்கு, யதார்த்தமா இல்ல. இந்த மாதிரி கதை கொண்ட படம் எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்டா இருக்கு. மறுபடியும் அந்த 2 படத்தை பத்தி பேசுறதா இருக்கு. என்னன்னா, ஒரு டீசென்டான ஹீரோ, அதிகமா பேசக்கூடிய கேரக்டர்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு, லூஸ் மாதிரி வந்து அட்வைஸ் பண்றதுக்கு ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு, காமெடியா குண்டா இருக்கு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு செகண்ட் ஹாஃப்ல எமோஷனலான கதை இருக்கும். இது வழக்கமான ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கு. இதை நோட் பண்ண, அதனால சொன்னேன். காமெடி ஒர்க் அவுட் ஆகல, சாங் பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா, ஓகேவான படம் தான். பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வேணா பாருங்க. அதிகமா எதிர்பார்த்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட். இதுதான் மறக்குமா நெஞ்சம்.